சண்முகபரணி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சண்முகம் வந்து துறையை கூப்பிட்றாங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க. இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இது வர முன்னப்பின்னா நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதான் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, இனிமேட்டு என்ன பண்ண முடியும்னு அந்த இடத்துல சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்படியே நாங்கள் விட்டுருவோமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு நம்ம சண்முகம் வந்து அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சண்முகம், முதல்ல நீங்கள் சாட்சியை விசாரிங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு நல்லி மேடம் சொன்னோன்னே, சொல்லுங்கள் துரை, நீங்கள் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தெரியுமோ அத்தனை உண்மையும் இங்கே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் தைரியமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இனிமேட்டு யாராலையும் என்னை தடுக்க முடியாது. அச்சச்சோ, சண்முகம் வந்து என்ன துறையை கூட்டிகிட்டு வந்திருக்கான், இனிமேட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதோ, எதுவும் விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி லைட்டாக பட்டமாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நானும் என் தங்கச்சியும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து எனக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தாப்புல நம்ம கௌதம் அப்படின்னு எல்லா உண்மையும் வந்து அடுக்கடுக்காக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லைன்னு அந்த இடத்துல வைஜெயந்தியோட பையன் வந்து சாதிக்கிறாப்புல. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்காக கொடுத்தாரு? கௌதம் செஞ்ச தப்புக்காக நான் வந்து ஏற்றுக்கிட்டு உள்ளே போனால் என் தங்கச்சிக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என் தங்கச்சியும் இப்போ என்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையும் வந்து இப்படி ஆகிப்போச்சு. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்குது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த உண்மையை வந்து சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு நியாயம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம துறை. அப்போன்னு பார்த்து, இது எல்லாம் திட்டமிட்டு செய்த சதி தான். எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு என் கட்சிக்காரர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எது அடிப்படையில் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க? பெரிய இடத்த வீட்டு பையனா இது மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ என்னோ. எல்லா பணக்காரவங்களும் தப்பு பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டி பேசிகிட்டு இருக்கிறப்ப, சிவனாண்டி இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. இப்போ துரை பேசினது எல்லாத்தையும் கேட்டிங்களா மேடம்? இந்தாங்க அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. இது வரைக்கும் முன்ன பின்ன தெரியாதுன்னு இவ்வளோ நேரம் வந்து கௌதம் சாதிச்சுட்டு இருந்தாப்புல. அவரோட அக்கௌண்ட்லேருந்து சுமார் ஒரு 20 லட்ச ரூபா நம்ம துரைக்கு வந்து போயிருக்கு. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தருக்கு 20 ரூபா கொடுத்ததெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே பார்த்துக்கங்க. துரை சொன்னது எல்லாமே வந்து கோர்வையாக வந்து பார்த்தா நடந்ததெல்லாம் உண்மைன்னு நிரூபித்து காட்டியாச்சு. நீங்கள் தான் இனிமேட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீதிபதி கிட்ட கேட்கும்போது, நம்ம சண்முகம் வந்து செம மாஸ் பண்ணிடுறாங்க. என்னடா அது, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, இப்படியெல்லாம் வந்து சண்முகம் வந்து பிச்சு உதருவான்னு நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கௌதம், என்னப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ வந்து சொன்னேன். சிவனாண்டி, என்னப்பா உங்களோட சாட்சியெல்லாம் வந்து இப்படி ஆகிட்டு போகுது. நான் உங்ககிட்டேருந்து எதிரே பார்க்கல. நீங்கள் எவ்வளோ பெரிய நியாயவாதி. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்ட எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லது இருக்கும் தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நல்லியம்மா வந்து சிவனாண்டிக்கிட்ட பேச வராங்க. உடனே, இல்லை மேடம், எங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டி வந்து கேட்குறாங்க. என்னது சந்தர்ப்பத்தை கொடுக்கணுமா? இதுக்கு மேலேயுமா? அப்பாவி உள்ளே இருக்காப்புல, தப்பு பண்ணவன் வெளியே இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை சும்மா இருக்க சொல்கிறீங்களான்னு நல்லியம்மா வந்து கண்ணா அப்பனான்னு சிவனாண்டியை வெளுத்தெடுக்கிறாங்க. இப்போ உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு உட்காந்துடுறாங்க. என்ன மேடம், என்ன எதுக்கோ வந்து கூட்டிகிட்டு வந்தா இப்போ என்ன மேடம் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு சிவனாண்டி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல், இவங்க ஃபைலை எதுக்கு நான் இங்கே விசாரிக்கணும் அப்படின்னு வைஜெயந்திக்காக வந்தது மிகப்பெரிய தப்பாக ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு வழக்கறிஞர் முன்னாடி தோற்று போனாலும் பரவாயில்ல, சண்முகத்துக்கிட்ட தோற்று போனது தான் ரொம்ப வந்து கேவலமாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க சிவனாண்டி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இங்கே விசாரித்து பார்த்தா எல்லாமே வந்து உண்மை போல தான் தெரியுது. கௌதம், நீங்கள் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணது நிரூபிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க. மௌனம் சம்மதத்துக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கழித்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபினில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நளினி மேடம். இப்போதைக்கு நம்ம நளினி மேடம் கிட்ட பேசி கொஞ்சம் சாதகமாக எதுவும் பண்ண முடியுமான்னு கேட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது வைஜெயந்தி வேகமாக நளினி மேடம் கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போதைக்கு எல்லாமே வந்து நிரூபித்தாச்சு. ஒன்று உங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, நிச்சயம் 1 வருஷம் 2 வருஷத்தில் வெளில வர மாதிரி பண்ணிடலாம். இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னோடய பர்மிஷன் மூலயமா ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நளினி மேடம் அவங்க கேபினில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து வைஜெயந்தி அவங்கள வந்து சந்திக்கலான் இருக்காங்க. இது மாதிரி வைஜெயந்தி வரப்போகிறாங்க, உங்ககிட்ட பேசணுமா? என்னது பேசணுமா? இந்த மாதிரி நேரத்தில் நான் யாரையும் பேச விரும்பலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி வராங்க. மேடம், சாதகமாக பேசுகிறோன்னு நினச்சி நீங்கள் யோசிக்காதீங்க.
இந்த விஷயத்தில் நீங்கள் நியாயத்தை வந்து நிலைநாட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து நளினி மேடம் கிட்ட பேசணுன்னா செம்மையாக கடுப்பாகிறாங்க. நீங்கள் விலை போகிற மாதிரி நான் விலை போக முடியாது சரிங்களா, எனக்கு நியாயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வைஜெயந்தி வராங்க. மேடம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, மரியாதையாக இங்கேருந்து போகிறீங்களா, இல்லாட்டி நான் ஏதாவது ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, மேடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, என்கிட்ட இப்போ பையன் மட்டும்தான் இருக்கான், என் புருஷன் வேற என்கிட்ட இல்லை, என் வாழ்க்கையே என் பையன்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பையனை நல்ல விதமாக வந்து சொல்லி வளர்த்துருக்கணும். அவன் பண்ண காரியத்துக்கெலாம் இப்போ என்னால் வேணும்னா குறைஞ்சபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை வேணால் செய்யலான்னு சொல்லி நளினி மேடம் புத்திசாலித்தனமாக அவங்கள ஏமாற்றி டேக்கிள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. சரி மேடம் எனக்கு எதுவும் தேவையில்லை, இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இருப்பினும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் சண்முகத்துக்கிட்ட பேசி அவனை திசை திருப்பினா மட்டும்தான் உண்டுன்னு நளினி மேடம் அப்படியே அவங்கக்கிட்ட வந்து அந்த சண்முகத்துக்கிட்ட வந்து போக சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க கீழே யார் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சு தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் கையில் காலில் விழுந்தாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லாட்டி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வைஜெயந்தி. என் பையனை காப்பாற்றணுன்னா வேறு வழியே இல்லையா, அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கௌதமும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விருமனோட பையனும், சரி சண்முகம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்ன மேடம் என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, இந்த சாதாரண மளிகை கடை சண்முகம் கௌதம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னு சொல்லிட்டு 2 மாதம் வரைக்கும் நல்லா உழைச்சான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட சில நேரத்தில் எந்த ஜாமான் எவ்வளோ ரேட்டுன்னு அப்பப்போ மறக்கும். ஆனால் கௌதம் அப்படி வந்து பிசுறு தட்டாமல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. என் குடும்பத்தை பழி வாங்கணும் தான் நீங்கள் இது மாதிரிலாம் அவனை மளிகை கடைக்கு கூட அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக என்கிட்ட வந்து மோதி இருக்கணும், எதுவுமே வந்து பண்ணாமல் என் வீட்டுக்குள்ளே அதுவும் என் தங்கச்சி வாழ்க்கையில் விளையாண்டு பார்க்கணுன்னு முடிவு பண்ணீங்களே, இதை எந்த வகையிலையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து பேசும்போது முத்துப்பாண்டி வந்து நிற்கிறாங்க. மேடம் நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி கெஞ்சாட்டாலும் நீங்கள் சண்முகத்துக்கிட்ட நேரடியாக மோதியிருந்தா கூட அவன் மன்னிச்சு விட்டுருப்பான், சரி ஐயோ பாவன்னு. ஆனால் நீங்கள் சண்முகம் வீட்டுக்குள்ளே வர பார்த்தது எப்படி, கௌதம் மூலியமாக நீங்கள் வீரலட்சுமியை கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சிருக்கீங்க. இதுக்கு சண்முகம் கிட்ட மன்னிப்பே கிடையாது. முத்துப்பாண்டி என்னை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்க, தயவு செஞ்சு போங்க மேடம், நீங்கள் என்ன கெஞ்சினாலும் நடக்கிறத யாராலையும் மாற்ற முடியாதுன்னு முத்துப்பாண்டி வந்து பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல. இன்னும் ஆட்டம் முடியலை மேடம், இனிமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துப்பாண்டி. உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. அடுத்தது இவன் யாரை கூப்பிட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, அவன் கை ஓங்கிக்கிட்டே போகுது, நம்ம கொஞ்சம் இறங்கிக்கிட்டே வரோம், அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏதாவது பண்ணி அந்த இடத்துலேருந்து என் பையனை வந்து மீட்டெடுங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவன் அடுத்தது யாரை கூப்பிட போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு சாதகமாக இன்னொன்று, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சூடாமணியோட ஃப்ரெண்டை நம்ம இப்போ கூப்பிடணும், கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் இங்கே ஜெயிக்க முடியும்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகமும் பரணியும். எப்படி இருந்தாலும் அடுத்தது அவங்க தான் வந்து கூப்பிட போகிறாங்க. இது எல்லாம் பார்த்த உடனே நம்ம வைஜெயந்தி என்ன செய்ய போகிறாங்கன்னு ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். சண்முகத்தோட வாதாட திறமை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராக அவரோட திறமையை எல்லாத்தையும் வந்து பக்கபலமாக வந்து நிற்கிறது நம்ம பரணி தான். அவங்க தான் ஒன்று ஒன்றா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்தது இதெல்லாம் செய்யணும். பரணி நீ மட்டும் இல்லைனா என்னால் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சாதிக்க கூட முடியாது. எத்தனையோ பேர் என்ன நீ எல்லாம் ஒருத்தனா, நீ எப்படி அங்கே போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி பேசினப்ப நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்க. இல்லைடா அது உன்னோட தனிப்பட்ட முறையில் திறமை இருக்குது, ஜெயிப்படா நீ.